ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு 63 நாயன்மார்கள்ல மன்னர்களாக இருந்து மாதவம் செய்தவர்கள் வரிசையில் வரக்கூடிய மூன்றாவதாக வரக்கூடிய சேரமான் பெருமான் நாயனாரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இவர் மலைநாட்டில் அரசர் குலத்தில் கொடுங்கோளூரில் பிறந்தவர். திருவாஞ்சி களத்து சிவபெருமானை வழிபட்டு சிவபூஜை எல்லாம் செய்துன்னு வராரு. இவரை பூஜையினை ஏற்றுக்கொள்ளும் முறையில் நடராஜ பெருமான் பாத சிலம்பொலி அவருக்கு கேட்கவில்லை. அப்ப இவர் தனது வழிபாட்டுல ஏதோ குறை இருக்கோ அப்படின்னு, அதனாலதான் சிவபெருமான் ஏத்துக்கலையோன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வாள் எடுத்து தன்னை மாய்த்து கொள்ள போறப்போ சிவபெருமான் தன் கால் சிலம்பொலியை மிகவும் ஓங்கி ஒலிக்க செய்தார். அப்ப சிவபெருமானத்தை ஏன் இவ்வளவு தாமதம் அப்படின்னு கேட்கிறப்போ சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, நான் சுந்தரனின் பாட்டுல மயங்கி இருந்தேன், அதனால உன்னுடைய இந்த சிலம்ப ஒலிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொன்ன உடனே இவர் சுந்தரனுடைய பெருமையை புரிந்து கொண்டு இவரும் அந்த சுந்தரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூருக்கு சென்று அந்த சுந்தரனுடைய நட்பு கொண்டு இருவரும் நிறைய திருச்சேத்திரங்களுக்கெல்லாம் அவரோடு சேர்ந்து இவர் போகிறார். இந்த சேரமன் பெருமான் மன்னனுக்கு ஷுவேட்டர் யுவார் அப்படிங்கிற ஒரு பட்ட பேர் இருக்கு. என்னன்னாக்கா இவருக்கு ஒரு தனி ஆளுமை என்னன்னாக்கா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் பேசுவதை இவர் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தனி ஆற்றல் இவருக்கு இருக்கிறது. அதனாலதான் சுற்றழிவார் அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கு இருக்கு. இவருக்கு மன்னர் பட்டம் சூட்டின உடனே ஒரு யானையில ஏறி ஊர்வலம் வர்றப்போ எழுத்த மாதிரி ஒரு வண்ணான் வருகிறார். அவர் தலையில ஊர் மண்ணை சுமந்து கொண்டு வர்றார். அது மழையில நனைஞ்சதுனால அவருடைய மேனியிலலாம் அந்த ஊர் மண்ணுடைய சுவடு பட்டு உடம்பு ஃபுல்லா வெள்ளையா தெரிஞ்சுதான். அதை பார்த்தா அவர் திருநீர் அணிந்து வந்தது போல காட்சியளித்தார். அதனால சேர மன்னரை சிவனடியார் நினைச்சுட்டு அவர் இறங்கி யானையிலிருந்து இறங்கி அவருக்கு அந்த அடியனுக்கு நமஸ்காரம் பண்றாரு. அப்போ அந்த அந்த மன்னான்னு சொல்றான், நான் இந்த மாதிரி சலவை தொழிலாளி, நான் சிவனடியார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த சேரப்பெருமான் இன்னுடைய பெருமை இவருக்கு என்னன்னாக்கா, சிவபெருமானே இவருக்கு ஒரு சிபாரசு கடிதம் கொடுத்திருக்கிறார். அதாவது இதைதான் நான் தனியா ஒரு வீடியோலயே போட்டிருக்கேன். நான் அது யாருக்குனாக்கா, சிவபெருமான் இந்த பானபத்திரனுடைய வறுமையை தீர்க்கும்படி ஒரு ஓலைச்சுவடியை எழுதி இவருக்கு இந்த சேரமன்னனோட கொடுக்கிறார். அந்த சேரமன்னன் பானபத்திரருக்கு பொன் பொருள் எல்லாம் கொடுத்ததோடு மட்டும் இல்லாம தன்னுடைய அரசாங்கத்தையும் அவருக்கு கொடுக்கிறார். ஆனா பானபத்திரம் அதெல்லாம் வாங்காம பொன்னையும் பொருளையும் மாத்திரம் வாங்கிட்டு போறாரு. இவர் சுந்தரரிடம் கொண்ட நட்பினால் பல ஊர்களுக்கெல்லாம் இவர் போயிட்டு வர்றாரு இல்லையா. அதே மாதிரி சுந்தரர் எப்படி விண்லோகம், அதாவது கைலாசத்துக்கு எப்படி போனாரோ, அதாவது சிவபெருமான் அவரை யானையை அனுப்பி, ஐராவதங்கிற யானையை அனுப்பி அவரை கூட்டினார் விண்ணுலகத்திற்கு. அதே மாதிரி இவர் வானத்தில் பிறந்து ஒளிமயமாக சிவலோகத்தை சேர்ந்தார் அப்படிங்கிறது வரலாறு. இதுதான் இந்த சேரமான் பெருமான் நாயனாருடைய வரலாறு. அடுத்த நாயன்மான் வரலாறு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.